மண்பானை செய்கிறது தான் தொழிலாக வச்சுட்டு இருக்கோம். இந்த இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டிலே ஒரு 10 லட்சம் பேர் மண்பானை செய்யும் தொழிலாக செஞ்சு வந்துட்டு இருக்கோம். எங்களுடைய குலத்தொழிலான மண்பானையை எங்கள் சமுதாயம் குலால சமுதாயம் தமிழ்நாட்டில் 60 லட்சம் பேர் இருக்கும். பல பிரிவுகளாக 60 லட்சம் பேர் இருக்கும். எங்களுடைய குலத்தொழில் மண்பானை செய்கிறது. ஆனால் அந்த மண்பானையை இன்னொரு அரசியல் கட்சிக்கு எலெக்ஷன் சின்னமாக கொடுத்ததுனால எங்களுடைய சமுதாயம் இழிவுபடுத்தும் பேர் ஆகிப்போகுது. ஏன்னா ஒரு பானையை அரசியல் கட்சிக்கு கொடுத்ததுனால அரசியல் கட்சிக்கோ சுயேட்சை வேட்பாளருக்கோ யாருக்காவது அந்த எலெக்ஷன் கமிஷன் அந்த சின்னத்தை கொடுத்துருந்தாங்க. கொடுக்கறதுனால எங்களுடைய எதிர்கட்சிகளை அந்த மண்பானையை பற்றி இதாக பேசும்போது எங்கள் சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேசுகிற மாதிரியே எங்களுக்கு தெரியுது. அதனால் எலெக்ஷன் கமிஷனுக்கு தமிழக மத்திய தேர்தல் கமிஷனுக்கு நாங்கள் மண்பானையை எந்த ஒரு அரசியல் அமைப்புக்கோ எந்த ஒரு ஜாதி அமைப்புக்கோ சுயேட்சை வேட்பாளருக்கோ மண்பானையை எலெக்ஷன் சின்னமாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சிருக்கோம். இங்கே மண்பானை தொழிலாளருக்கு தனி நலவாரியம் இருந்துச்சு. ஏற்கனவே முன்னாடி டாக்டர் கலைஞர் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அவங்களுடைய ஆட்சியில் நலவாரியம் மண்பானை தொழிலாளர் நலவாரியம் இருந்துச்சு. இப்போ அந்த நலவாரியம் போடவே இல்லை. அந்த நலவாரியமும் தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போய் இந்த பத்திரிகையாளர் மூலியமாக அவங்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம். தமிழ்நாடு இந்த மண்பானை தொழிலாளர் நலவாரியம் சீக்கிரமாக அமைக்கணும்னு சொல்லி எங்கள் சமுதாயத்தின் சார்பாக வேண்டுகோள் வைக்கிறோம். சார், ஆதரவு நான் தான் சொல்கிறோம்ல, எங்கள் சமுதாயத்தை மொத்தமே புறக்கணிக்காங்கல்ல. ஒரு மண்பானை செய்யும் தொழிலுக்கு எதையாவது இதுவரைக்கும் யாராவது அறிவிச்சிருக்காங்களா? மண்பானை எந்த சின்னத்தை கொடுக்கறதுக்கு மொத்தமே அந்த சின்னத்தையே கொடுக்க கூடாது. அப்புறம் அப்படி ஆதரவு கொடுக்க சொல்லுதீங்க. நாங்க எங்களுக்கு அடையாளம் மண்பானையா தான் வச்சிருக்கோம் எங்க கம்யூனிட்டிக்கு. சரி, இன்னொரு இதுக்கு ஒரு அரசியல் கட்சி கொடுக்கும்போது அவங்க அந்த மண்பானையை போடும்போது எங்க சமுதாயம் என்ன எதுவும் தெரியாம போயிருதுல. அதனால சொல்றோம். இப்போ யார் எங்க சமுதாயம் எங்க மக்கள்லாம் இப்போ எங்களுக்கு அடையாளமே அது ஒண்ணுதான். இப்போ அதையே இன்னொரு அரசியல் கட்சி கொடுத்துட்டு அவங்க அதை சின்னமா பயன்படுத்தினாங்கன்னா இப்போ நாங்க ஒரு அமைப்பு வச்சிருக்கோம். குலாளர் அமைப்புல எங்க கொடியில எங்க மண்பானை சின்னத்தை போட்டிருக்கோம். அப்புறம் அவங்களா நீங்களா இல்லாம பிரச்சனை தானே வரும். அதே விடுதலை சிறுத்தை கட்சி கொடுக்க கூடாதுன்னு சொல்ல எந்த ஒரு அரசியலுமே கொடுக்க கூடாது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அவங்களுக்கு கொடுத்தாங்க எதிர்கட்சிகள் பேசுறாங்க. எதிர்கட்சிக்கு இந்த பானையை பத்தி இழிவா பேசுறாங்கல்ல. அப்ப பானை நாங்க தான் பூர்வீகமா அந்த காலத்துல பச்சை காய்கறியை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த காலத்துல அந்த காலங்கிறது காய்கறி. அப்ப மண்பானை செஞ்சுதான் முத இப்ப பாத்திரம் பாத்திரம் அது பல வகை வந்துருச்சு. ஆனா முத மண்பானையை உருவாக்கிதான் வேக வச்சு சாப்பிட்ட பிறகுதான் நாகரிகமே வளர்ந்துச்சு. அப்ப மண்பானையை வச்சுதான் நாகரிகம் வளர்ந்துச்சு. அப்ப அந்த மண்பானையை கொடுத்ததுனால இந்தியா முழுவதும் எங்க சமுதாயம் இருக்கு. இப்ப இங்க தமிழ்நாட்டு குலாளர் சொல்லுதோம், செட்டியார், வேளாறு, உடையார் சொல்றாங்க. வடநாட்டில் பிரஜாபதி சொல்றாங்க, கும்பாறு, குயவர் சொல்றாங்க. அந்த மாதிரி பல பிரிவுல நாங்க இருக்கோம். இந்த மண்பானையை இந்த சின்னமாக கொடுக்கறதுனால எங்க சமுதாயம் இழிவுபடுத்துதாங்க. மாதிரி இலக்காரமா பேசுறாங்கல்ல. அப்ப நாங்க எங்க சமுதாயத்தை எலெக்ஷன் கமிஷன் இப்படி ஒரு தனிப்பட்ட சின்ன எங்களுடைய அடையாளமா இல்லைன்னா நாங்க அதை கேட்க போறது இல்லை. எங்க குலாளருடைய சமுதாயம் மண்பானை செய்யறதா எங்களுடைய பாரம்பரியம். அந்த சின்னத்தை கொடுக்கறதுனாலதான் எங்களை இழிவுபடுத்துற மாதிரி இருக்குல்ல. எங்க சமுதாயத்தை இழிவா பேசுறாங்கல்ல, எதிர்கட்சிக்காரங்க பேசும்போது இழிவா பேசுறாங்களா. அதனாலதான் நாங்க இந்த கோரிக்கையை வைக்கிறோம், எலெக்ஷன் கமிஷனுக்கு கோரிக்கை வைக்கிறோம்.